ஹலோ ஜிடிஎஃப். அதாவது இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக ரெட்மியில் வந்து பேடு, அதாவது ரெட்மி பேடுன்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதோட ஸ்பெக்ஸு இது வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போயிட்டு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்மியோட இந்த பேடு பார்த்தீங்கன்னா MI13 வந்து ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 12 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோனில் பார்த்தீங்கன்னா MI12 தான் வந்து யூஐ இருக்குது. இது வந்து 13க்கான அதாவது புது யூஐ கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கே டூ இயர்ஸ் தான் வரும். ஆனால் வந்து இங்கே 3 இயர்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அடுத்தது வந்து 2 வருஷத்துக்கு வந்து MIUIயோட அதாவது அப்டேட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுவும் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஏதாவது பேட்ச் அது மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருந்தாலையும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 98 டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட், அதாவது 98 ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே, அப்புறம் 2K ரெசல்யூஷன், அப்புறம் 1 பில்லியன் கலர், அதாவது 1 பில்லியன் கலர் சப்போர்ட் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இதோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்குவாட் ஸ்பீக்கர்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா டால்பியோ சப்போர்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட பேட்ரி 8000 mAh பேட்ரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெமரி அண்ட் ஸ்டோரேஜ். இதை வந்து மெமரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேமை பொறுத்த வரைக்கும் 6GB ரேம் வந்து அப் டு, அதாவது 3, 4, 6 இந்த 3 வேரியண்ட்டில் இருக்குது. வந்து DDR4 அந்த ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 128 வரைக்கும் வந்து இருக்குது வேரியண்ட்டில். நம்ம 1TB வரைக்கும் எக்ஸ்பெண்டபிள் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து Wi-Fi 5, அடுத்து வந்து ப்ளூடூத் வந்து 5.3, இதில் வந்து இந்த 2 சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் தான், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்திங்கன்னா G99, அதாவது மீடியாடெக்கோட Helio G99 வந்து இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 8 கோர் பிட் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்தது முக்கியமான விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸ்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 40 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ். இது வந்து நல்ல ஒரு பிரைட்டாகவே இருக்கும். நம்ம அவுட்டோர்லலாம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் லுக் எல்லாமே வந்து இதில் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து இது டோட்டல் வெயிட். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டோட்டலாக எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 465 கிராம்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500 1/2 கிலோ அந்த கணக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 18 வாட் சார்ஜ் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து நம்மளுக்கு பேட் வந்து 8000 mAh போது வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே பேக்கப் கிடைக்கும். உங்களுக்கு வந்து 1 டே 1.5 டே வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும் போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 MB, பேக் கேமராவும் 8 MB. இது ரெண்டும் வந்து 8 மெகா பிக்சல் தான். அதனால நம்மளுக்கு வந்து நார்மலாக ஓகே. இது வந்து ஆக்சுவலாக இந்த பேடு பார்த்தீங்கன்னா யாருக்கும் அதிகமாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு, இந்த ஃபார்முலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே. அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் பக்காவாக இருக்கும். இதோட அடுத்தது முக்கியமான விஷயம் அதுதான் ரேட்டு. ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3GB 64GB அந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 11,700 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4GB 128GB இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 13,500 ரூபா இந்த பட்ஜெட்டில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6GB 128GB இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15,300 ரூபா இந்த ரேட்டில் வந்து தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.